வணக்கங்கய்யா. ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு 2 கல்யாணம் பண்ணியிருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2வது பொண்டாட்டிய போய் அப்பப்போ போய் பார்த்துக்க முடியல. அவ கேட்ட காசையும் குடுக்கல. அவள சரியா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ மெயின்டனன்ஸ் கேஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கா. கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. அவ கேட்ட காச குடுத்து தான் ஆகணுமா? இல்ல ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குங்களாய்யா? நம்ம சேனல்ல ஆல்ரெடி நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சட்டப்படி எப்போல்லாம் செல்லும் செல்லாதுன்னு தெளிவா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே அதோட லிங்கை நான் அட்டாச் பண்றேன். மறக்காம போய் பாருங்க. சரி, உங்க பிரச்சனைக்கு வருவோம். இப்போ உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து உயிரோட தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கலைங்கிற பட்சத்துல உங்க செகண்ட் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு காசும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ உத்தரவு வாங்கிக்கிடவா? அட இருங்க பாய், அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா உங்க செகண்ட் ஒய்ஃப்ட உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கங்கிறத மறைச்சி அவங்கள ஏமாத்தி பொய் சொல்லி கல்யாணம் பண்றீங்கிற பட்சத்துல செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதை அவங்க கோர்ட்லயும் ப்ரூவ் பண்றாங்கிற பட்சத்துல நீங்க மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்போ கிளம்புங்க. அடுத்த ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க.